கர்மாவிலிருந்து விடுபாடு அல்லது இந்த கர்மாவின் பொருட்டு நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமை இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். இதுல நமக்கு கர்மா அப்படின்னு எடுத்துட்ட வேகத்துக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணன். கர்மாவின் பொருட்டு சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த குழந்தையாகப்பட்டது ஆற்றில் விடப்படுகிறது. சிறு வயதிலேயே தாயார் தந்தையரை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பிறகு வளர்த்த இடத்திலும் அன்னையையும் தந்தையையும் பிரிந்து வர நேரிடுகிறது. மனைவி குழந்தைகளை இழக்க நேரிடுகிறது. அரச பதவி பூண்டும் அதையும் இழக்க நேரிடுகிறது. சத்திரியனாக பிறந்தும் அவன் கலைகளை கற்க முடியாமல் சாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒரு கலையை கற்க நேரிடுகிறது. குருவே சாபம் இடுகிறார். இதெல்லாம் அவனுடைய கர்ம வினைகளின் பொருட்டு நடக்கும். இதிலிருந்து அவர் எப்படி விடுபட்டார்? கிருஷ்ண பரமாத்மாவினுடைய விஸ்வரூப தரிசனம் அவருக்கு எப்படி கிட்டியது அப்படின்னா அவர் செய்த தர்மம் அப்படிங்கிறது. இங்க இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று தானம், மற்றொன்று தர்மம். இந்த தானம் அப்படிங்கிறது பிரதி உபகாரம் பார்த்து செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது யார் என்னன்னே தெரியாம நாம யாருன்னே தெரியாம அவளுக்கு அவ மூலமாக நமக்கு எந்த ஒரு பிரதி அனுகூலமும் இல்லாமல் அவர்களுக்கு செய்யக்கூடியது தர்மம். இந்த தானம் தர்மம் இவை இரண்டும் தான் கர்ணனை காத்தது. அதே போன்றதுதான் நம்மளுடைய இந்த கர்ம வினைகளின் பொருட்டு அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவனை நோக்கிய வாழ்க்கை அமைவதற்கு தான தர்மம் ஒன்றே வழிவகுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு